வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரியல்மி 8s 5G இப்போ தான் 5G வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 8s 5G வந்திருக்கு. இது என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதே டிஸ்பிளே தான், ஆனால் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு Dimensity 810 ப்ராசர். இந்த ப்ராசர் எப்படி இருக்குன்ட்டு கூடிய சீக்கிரம் கேமிங்கில் பார்ப்போம். இப்போ இதில் வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது, எதாவது புதுசாக இருக்கா, அந்த கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் செக் பண்ணுவோம். ஓகே, 8s 5G வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. ஓகே, 810 ப்ராசர், 810 5G ப்ராசரு, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000 mAh. 8ல் எவ்வளோ 18 வாட்டா? 18 வாட்லேருந்து 33 வாட்டுக்கு முன்னேட்டாங்க. இது 30 வாட் சார்ஜ் சார்ஜ் இல்லை. நான் ஈவெண்ட்டில் கேட்டேன், 30 வாட் சார்ஜ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இந்த 65 வாட் வச்சுலாம் சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை இது தனியாக 33 வாட் தான் சார்ஜ் பண்ண முடியும், இல்லைனா 18 வாட் சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சார்ஜரில் பார்த்தா தான் தெரியும். 64 MB கேமரா, அதுக்கு முன்னாடி 48 MB இருந்துச்சு, இப்போ 64 MBக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க. அதே 90Hz டிஸ்பிளே தான். நம்மக்கிட்ட இருக்கிறது யூனிவர்ஸ் ப்ளூ, 2 கலர் இருக்குது போல் இருக்குது. யூனிவர்ஸ் ப்ளூ, யூனிவர்ஸ் பர்பிள். 5G பேண்ட்ஸ் N1, N28A, N41, N77, N78. சார் வேல்யூ 1.131. இது ஹெட்ஸாரு. பாடி சார் 0.986. இது பாடி சார். நம்மக்கிட்ட இருக்கிறது 8GB 128GB வெர்ஷனு. இது தவிர 6GB 128GB மாடல் கூட இருக்குது. ப்ரைஸிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 15 to 20 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ஃபினிஷ் தான் அதே மாதிரி தானே இருக்குது. இந்த மேட் ஃபினிஷு செம்மையாக இருக்குது. மேட்ரிக்ஸ் கேமரா. ஓகே, சார்ஜர் 33 வாட் சார்ஜரு, 5V 2 ஆம்ஸு, 5V 11 ஆம்ஸு, 3 ஆம்ஸ் மேக்ஸு. ஓகே, 10 வாட் சார்ஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் 33 வாட், இந்த 2 சப்போர்ட் இதில் இருக்குது. USB Type-C கேபிளும் இருக்குது. சிம் இஜெக்டர் டூலும் உள்ளே இருக்குது. அப்புறம் கேஸு அது மறக்க மாட்டாங்களே ரியல்மி. ஓகே, யூசர் கைடு, கேஸ் எல்லாமே இருக்குது. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் தான். மெட்டல் ஃப்ரேம் மாதிரி தெரில, பார்க்கறதுக்கான நல்லாயிருக்கு ஃப்ரேமு. கொஞ்சம் மேட் ஃபினிஷ், மெட்டலும் மேட் ஃபினிஷ், இந்த ஃப்ரேமும் மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் ரெண்டுமே. பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸ் இந்த சைடு இருக்குது. பவர் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டுமே இன்டெகிரேட்டடாக இருக்குது. டியூவல் சிம்மு ப்ளஸ் மைக்ரோ SD. டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C, லவுட் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கா, மோஸ்ட்லி இருக்கான்னு நான் நினைக்கிறேன் இந்த பட்ஜெட்டில். பின்னாடி குவாட் கேமரா 64 MP மெயின் கேமரா இருக்குது. என்ன சென்சார்னு மென்ஷன் பண்ணல. 2 MB பிளாக் அண்ட் ஒயிட், 2 MB மேக்ரோ. இது சும்மா ஒரு AI பட்டன் இருக்குது. ஃப்ளாஷ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 16 MB கேமராவா, செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ஆப்ஸ் நிறைய இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்னாப்சாட்டு, மோர் ஆப்ஸு, எய்டா. முதல்ல செட்டிங்ஸில் போய் இதை காட்டிடுறேன். ஆட்டோ சுவிட்சு, டார்க் மோட் இருக்குது, ஐ கம்ஃபர்ட்டு, OSI. மோரில் போனால் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஆட்டோ செலக்ட்டு 90Hz 60Hz 2 ஆப்ஷன் இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஆண்ட்ராய்டு வெர்ஷன். ரியல்மி லேபில் என்ன இருக்குது? ஸ்மூத் ஸ்க்ராலிங் இருக்குது, ஸ்லீப் கேப்சூல் இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 11 ஜூலை செக்யூரிட்டி பேஸில் இருக்குது. Dimensity 810 octa-core ப்ராசர், எக்ஸ்பேண்டபிள் 5GB வரைக்கும் இருக்குது. வாவ், அதான் 6GB வெர்ஷனில் மோஸ்ட்லி 3GB எக்ஸ்பேண்டபிள் இருக்கும். ஓகே, 8GBயில் 7.6GB, அதில் 4.6GB அவைலபிள் இருக்குது. 107GB இருக்குது, 128GBயில். மீடியாடெக் Dimensity 18 பரவாயில்லையே, லேட்டஸ்ட் ப்ராசர்லாம் இதில் காட்டுது. 7nm ப்ராசர் தான், octa-core ப்ராசரு. ஃபுல் HD ப்ளஸ்ஸு 90Hz இருக்குது. மாலி G57. இந்த ஜிபி தான் எப்படி இருக்குன்னு நம்ம கேமிங்கில் டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு என்னமோ G95 விட கம்மியாக இருக்குன்னு தான் தோணுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்குது. DRM இன்ஃபோ HDR சப்போர்ட் இருக்கேன் இருக்கும். வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. HDR இல்லை. 1690 தான். HDR டிஸ்பிளே கிடையாது. 5G பேண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பாக்ஸில் போட்டது பார்த்தோமே. ஓகே, மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி இருக்குது, ராசா போட்டும் இருக்குது, பிரச்சனை இல்லை. சென்சார் ஆப்வியஸ்லி இருக்கும், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு. எல்லாமே இருக்குது. கைரோஸ்கோப், மேக்னெட்டிக்கு, ஸ்டெப் கவுண்டர் எல்லாமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கேமராக்கு போயிடுவோம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் கேன்சல். ஃபாஸ்ட் டச் வைப்ரேஷன் கேட்குதா? கேட்குது.
அந்த ஃபோர்ஸ் டச்சு அந்த அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில, அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, கேமராக்குள்ளே போய்டுவோமா? 64 MP, 48 MPலேருந்து 64 ஆகிட்டாங்க. இதில் அந்த கலர் போர்ட்ரேட்லாம் இருக்குமா? பார்க்கலாமா? இப்பயே கலர் போர்ட்ரேட் இருக்கு. 2x 5x வரைக்கும் போகுது. இங்கே என்ன இருக்கு? 16 எல்லா ஃபோட்டோலையும் ஒரே மாதிரி ஃபில்டர்ஸு, அவ்வளோதான். ஃபில்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபில்டர்ஸு போர்ட்ரேட்டில் இங்கே போயிட்டு ஒன்றும் இல்லையே. ஃபிலிமு பிளாக் அண்ட் ஒயிட்டு இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்குலாம் இல்லை. கலர் போர்ட்ரேட்லாம் எதிர்பார்க்காதீங்க இதில். அதெல்லாம் ப்ரீமியம் மாடல்ஸில் மட்டும்தான். 64 MP மோடு இருக்குது தனியாக. அது தவிர வந்து ப்ரோ மோடு இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். அல்ட்ரா மேக்ரோ இருக்குது, அவ்வளோதான். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ஃப்ரண்ட் கேமரா, வீடியோவுக்கு போய்டுவோம். வீடியோவில் வந்து இந்த அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட்னால் உங்களுக்கு இது கம்மியாகிடும். மற்றபடி வீடியோவில் செட்டிங்ஸில் போனால் தான் தெரியுமா என்ன ரெசல்யூஷன்னு. வீடியோ ரெசல்யூஷன் 1080p, அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து 1080p 30 FPS தான். ஃப்ரண்ட் கேமராவில் போனால் வீடியோவுக்கு 720pயா 1080p இருக்குது. இதுவும் 1080p 30 FPS தான் மேக்ஸிமம்மு. 16 MP கேமரா 4K கொடுத்துருக்கலாம் இந்த ப்ராசருக்கு, கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, நம்ம கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணிவிடுவோம். realme 8s 1080p வீடியோ சாம்பிள். அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன் பண்ணல, இது வந்து நார்மலில் தான் இருக்குது. அதனால் ஷேக் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, 2x 5x 10x வரைக்கும் போகுது ஜூமு. ஜூம் வந்து 10x வரைக்கும் இருக்குது. ஃபோக்கஸும் கரெக்டாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் பார்க்குற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் நான் அல்ட்ரா ஸ்டடி மோடில் ஆன் பண்ணி காட்டுறேன். அல்ட்ரா ஸ்டடி மோட் வாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அல்ட்ரா ஸ்டடி மோடில் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஒயிட் பேலன்ஸ், டைனமிக் ரேஞ்செலாம் இதில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். realme 8s ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 1080p 30 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து தனியாக ஸ்டெபிலைசேஷன், அல்ட்ரா ஸ்டடி மோட் இந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. போர்ட்ரேட் மோடும் இந்த ஃபோனில் இல்லை. ஃப்ரண்ட்டு ரியர் கேமரா ரெண்டுத்துக்குமே வந்து போர்ட்ரேட் மோடு இல்லை. மற்றபடி ஒயிட் பேலன்ஸ்லாம் டீசெண்டாக இருக்குது. ஓகே, கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? போன இதோட பெட்டராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்ன? நம்ம வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி HDR கிடையாது இந்த டிஸ்பிளேயில். அட்வான்ஸ்டு 4K ப்ளே பண்ணுதான்னு பார்ப்போமா? 4K இல்லை, 1440p தான் இருக்குது மேக்ஸிமம். ஓகே, நல்லா இருக்கா? பரவாயில்ல. 600 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகுன்னு போட்டிருக்காங்க. பிரைட்டாக தான் இருக்குது. HDR எல்லாமே டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் நல்லா இருக்குது. அந்த ரெட்மி 10 கம்பேர் பண்ணும்போது 10 பரவாயில்ல. ரெட்மி 10 ப்ரைமோட நல்லா தான் இருக்குது. இந்த வியூங் ஆங்கிள்ஸ் தான் மெயினாக. அதில் சைட்லேருந்து பார்த்தா சுத்தமாக எதுவுமே தெரில. இப்போ ப்ரைஸிங் தான். ரெட்மி 10 ப்ரைமும் இதுவும் கம்பேரிசன் கிடையாது. 8i தான் கம்பேரிசனு. 8s வந்து மோஸ்ட்லி இந்த மிட்ரேஞ்ச் 5G 810 810 அதோட. ஓகே, டிஸ்பிளே நல்லாயிருக்கு. ஸ்பீக்கர்ஸு மோனோ தான்.
மோனோவே டீசெண்டாக தான் இருக்குது. ம். ஓகே, மோனோவே டீசெண்டான ஸ்பீக்கராக தான் இருக்குது. ம். ஓவரால் லைட்டஸ்ட் ப்ரைஸிங் வந்து 15 to 20K ரேஞ்ச் மோஸ்ட்லி அந்த ரேஞ்சில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் போடுவோம், செக் பண்ணுங்கள். 8 விட பெட்டராக இருக்குமா அப்படின்னு கூட சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூவில் தெரிஞ்சுப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதற்கும் சிவச்சன். ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.